श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைய தினம் பூர்வசதகத்தில் 84வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். 84வது ஸ்லோகம். அரவிந்திதம் அங்கிரிபாணிவக்த்ரைஹி அபிதாபிஞ்சிதம் அஞ்சிதாங்ககாந்த்யா அதரேண ச பந்துஜீவிதம் ஸ்ரீஹி நியதம் நந்தனயேத ரங்கச்சந்திரம். அரவிந்திதம் அங்கிரிபாணிவக்த்ரைஹி அபிதாபிஞ்சிதம் அஞ்சிதாங்ககாந்த்யா அதரேண ச பந்துஜீவிதம் ஸ்ரீஹி நியதம் நந்தனயேத ரங்கச்சந்திரம். ரொம்ப அழகான ஸ்லோகம். பெரிய பெருமாளுடைய திருவடிகள், திருக்கரங்கள் மற்றும் திருமுகம் இவையெல்லாம் தாமரை மலர்ந்தது போல் உள்ளது. அரவிந்தம் தாமரை மலர்ந்தது போல அவன் திருவடிகளும் திருக்கரங்களும் திருமுகமும் இருக்கிறது. இவ்வளவு அழகான அந்த சுவாமி திருமேனி நோய் தீர்க்கும் பச்சிலை மரம் போல உள்ளது. அவனது அழகான திருமேனி எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. அந்த அழகான திருமேனி நோய் தீர்க்கும் பச்சிலை மரம் போல இருக்கு. இவனது திரு அதரம், அந்த இதழ், அந்த உதடுகள் பந்து ஜீவ மலர் போன்று உள்ளது. இவனும் சந்திரன் போல குளிர்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட பெரிய பெருமாள், இவ்வளவு அழகான ஆச்சரியமான குளிர்ச்சியான பெரிய பெருமாளை ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஒரு நந்தவனம் என்று எண்ணி விளையாடுகிறாள் போலும் என்கிறார். அவனே ஒரு நந்தவனம். அதில் தாமரை இருக்கு, பச்சிலை மரம் இருக்கு, அவனுடைய திருமேனி பந்து ஜீவ மலர் போல இருக்க அவனுடைய இதழ்கள், சந்திரன் போல குளிர்ந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த அவன் ஒரு நந்தவனம் போல் இருக்கிறானாம். அது பிராட்டிக்கு விளையாடும் ஸ்தலமாக இருக்கிறது என்று எண்ணி இருப்பாளோ என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அரவிந்திதம் பெரிய பெருமாளை அழகிய நந்தவனமாக வர்ணிக்கிறார். நந்தவனத்தில் ஒரு நல்ல தாமரை மலர்களும் பச்சிலை மரங்களும் பந்து ஜீவ அப்படின்னா உச்சி திலக்க புஷ்பங்களும் நிறைந்திருக்கும். பெருமாளிடத்தில் திருவடிகள், திருக்கைகள், திருக்கண்கள் ஆகிய தாமரைகள் பூத்து ஒரு தாமரை குளம் போல இருக்கிறது, தாமரை காடு போல இருக்கிறது. திருமேனி ஆகிய பச்சிலைகள் எங்கும் நிறைந்திருக்கிறது. பச்சை பசேல்னு, பச்சைமா மலை போல் மேனின்னு, பழுப்பேறின உதடுகள் உச்சி திலகம் மலராய் சிக்கச்சவேல்னு இருக்க பவளம் போல. இத்தகைய பெரிய பெருமாளாகிய நந்தவனத்தில் பெரிய பிராட்டியார் திருவிளையாடல் புரிவார் போலும் என்கிறார். அங்கிரி பாணி வக்த்ரைஹி, அங்கிரி திருவடிகள், பாணி திருக்கைகள், வக்த்ரைஹி திருமுக மண்டலம் என்ற இவற்றால் அரவிந்திதம் தாமரை பூத்திருப்பதை போன்றும், அஞ்சித அங்க காந்தியா சிறந்ததாய் பூஜைக்கு உரிய திருமேனியின் ஒளி, தாபிஞ்சிதம் பச்சிலை மரம் போன்று தழைத்திருப்பது போல் இருக்கும் திருமேனி, அதரேன அந்த திரு அதரம், இதழ், பந்து ஜீவிதம் உச்சித்திலக்க பூத்திருப்பது போல, பந்து ஜீவ புஷ்பம் பூத்திருப்பது போல இருக்கு. ரங்கச்சந்திரம் ஸ்ரீரங்கச்சந்திரன், ஸ்ரீரங்கத்தில் சந்திரனை போன்று விளங்கும் எம்பெருமான். சந்திர புஷ்கரணி பக்கத்தில் இருக்கிற எம்பெருமான் ரங்கச்சந்திரம். ஸ்ரீஹி எல்லாராலும் ஆசிரயிக்கப்படும் பெரிய பிராட்டியா ஸ்ரீ ரங்கநாயகி. நியதம் கட்டாயமாக, நந்தனயேத நியதம் நந்தனயேத ரங்கச்சந்திரம்
நியதம் கட்டாயமாக, நந்தனயேத நந்தவனமாக கொண்டு ஆனந்தப்படுவாள். எதை? ரங்கச்சந்திரனை, ஸ்ரீரங்கத்தில் சந்திரனை போன்று விளங்கும் எம்பெருமானை. இதில் எம்பெருமானை பூத்து குலங்கும் ஒரு வாசனை பூந்தோட்டமாக அனுபவிக்கிறார். நந்தவனத்தில் பல நிற மலர்கள் இருக்கும், பல மரங்கள் இருக்கும், அதுபோல இங்கும் இருக்கிறது என்று காட்டுகிறார். அரவிந்திதம் அங்கிரிபாணி வக்திரைஹி அபிதா பிஞ்சிதம் அஞ்சித அங்ககாந்தியா அதரேண ச பந்து ஜீவிதம் ஸ்ரீஹி நியதம் நந்தனயேத ரங்கச்சந்திரம். பேயாழ்வார் தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியில் 9வது பாசுரத்தில் அவர் அனுபவிக்கிறார். கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், மண்ணளந்த பாதமும் மற்றவையே, எண்ணில் கருமாமுகில் வண்ணன் கார்க்கடல் நீர் வண்ணன் திருமாமணி வண்ணன் தேசு. கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், மண்ணளந்த பாதமும் மற்றவையே. இதில் பெருமான் தன்னை காட்ட ஆழ்வார் கண்டு அனுபவிக்கிறார். கரிய மேகம் போன்ற வடிவுடையவனும், கரிய கடல் நீர் போன்ற நிறத்தை உடையவனும், பெருவிலையாய் அழகியதான மணி போல திருமாமணி வண்ணன் போன்ற நிறத்தை உடையவனும், எம்பெருமானுடைய அழகை நினைக்க நினைக்க திருக்கண்கள் தாமரைப்பூ போன்றவை, திருக்கைத்தலம் அதே தாமரைப்பூ மலர் போன்றது, மேலும் உலகளந்த திருவடிகளும் அந்த தாமரை மலர் போன்றது. இப்படி எல்லாம் தாமரை மலர்கள் போன்றவாகவே இருக்கிறது. கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், மண்ணளந்த பாதமும் அவையே மற்றவையே, மற்ற தாமரையே. ஸோ கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும், கைத்தலமும் கமலமே, மண்ணளந்த பாதமும் கைத்தலமே அந்த கமலமே. 9வது பாசுரத்தில் 3ஆம் திருவந்தாதில் அனுபவித்த மாதிரி இங்கு எம்பெருமானின் திருமேனியில் சேவையாகும் எல்லா திவ்ய அவயவங்களும் தாமரைப்பூவை ஒத்தது என்று கொண்டு அதை இங்கு பட்டர் திருவுள்ளத்தில் கொண்டு பிராட்டி எம்பெருமானை ஒரு நந்தவனமாகவே கொண்டு மகிழ்வதாக அருள்கிறார். நந்தவனத்தில் தாமரை முதலான பலவிதமான புஷ்பங்கள் இருக்குமே, திருவடிகள் தாமரை, திருக்கைகள் தாமரை, திருமுக மண்டலம் தாமரை, இவைகள் தாமரைகள் தழைத்துள்ளன, தாமரை காடாக உள்ளது. அது மட்டும் இல்லை, பச்சிலை மரம் போன்று எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனி, பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கன். அங்கேயும் தெரிவிக்கிறார், பவளவாய் பந்து ஜீவிதம் உச்சி திலகம் போன்று பூ, அந்த பூ போன்று சிவந்து திரு உதடு சேவையாகிறது. கமல செங்கன், தாமரை போன்ற செங்கன். இப்படி பல நிறமுள்ள பூந்தோட்டத்தில் பிராட்டி ஆச்சரியமாக நீராடி அனுபவிக்கிறார். குளிர குடைந்து நீராடுகிறார். நியதம் கட்டாயமாக, நிச்சயமாக கேட்பானே, அவள் விளையாட கேட்பானே, அவளுடைய சொத்து அவன், அவளுடைய போக்கியம் அவன். இப்படி அரவிந்திதம் அங்கிரி பாணிவக்திரைஹி அபிதாபிஞ்சிதம் அஞ்சித அங்ககாந்தியா அதரேணச்ச பந்து ஜீவிதம் ஸ்ரீ நியதம் நந்தனயேத ரங்கச்சந்திரம். இப்படி எம்பெருமானை பூத்து குலுங்கும் ஒரு வாசனை பூந்தோட்டம், அந்த தாமரை பூந்தோட்டத்தை அனுபவிக்கும் ஸ்ரீ அந்த தாமரை பூந்தோட்டத்தையும் அந்த பச்சிலை மேனி, பச்சிலை மரம் போன்ற அந்த ஆச்சரியமான பச்சை மலை போல் இருக்கும் மேனியையும், திரு உதட்டையும், பந்து ஜீவிதம் உச்சி திலகம் என்ற பூ போன்று சிவந்த அந்த பவழ வாயையும், கமல செங்கண்ணையும் அனுபவிக்கும் பிராட்டி இந்த பூந்தோட்டத்தில், பல நிறமுள்ள பூந்தோட்டத்தில் பிராட்டி விளையாட கேட்பானேன், அவளுடைய திருவிளையாடல் போலும் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.